ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே தேவ சமூகத்திலே நாம் தியானிக்கும்படியாய் சங்கீதங்களின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 11வது வசனத்தை மறுபடியும் ஒருவர் வாசிக்க போகிறோம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். போதும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவன் வாசித்ததான இந்த வேத பகுதியிலே கர்த்தருடைய வார்த்தை இவ்விதமாய் சொல்லுகிறது. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். வாழ்க்கையிலே இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் பலன் தேவை. ஹல்லேலூயா. அவன் ஒவ்வொருடைய சரீரத்திற்கும் பலன் தேவை. பலன் இல்லையானால் எதையுமே செய்ய முடியாது, எழும்ப முடியாது, நடக்க முடியாது. ஸ்தோத்திரம். பலவீனம் நம்மை தாக்கும் பொழுது, பலனில்லாத வேலைகள் வரும் பொழுது, அநேக நேரங்களில் நம்மை அறியாமலேயே பல சூழ்நிலைகளிலே செயல்படுகிறோம். இப்படி சொல்லுவேன். ஆமென். ஸ்தோத்திரம். அவன் பலனோடு வாலிப நாட்களில் பலனாய் இருந்து இளவயது நாட்களில் அதிகமாய் உழைத்தவர்கள், ஆமென். ஸ்தோத்திரம், அதிகமாய் நடந்தவர்கள், அதிகமாய் செயல்பட்டவர்கள், ஆமென். குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு தங்கள் சரீரத்திலே பலவீனம் வரும் பொழுது, அவர்களால் இயலாமை வரும் பொழுது, அவர்கள் ஆமென் அவர்களிடத்திலே வேறொருவர் போய் ஏதாவது ஒரு காரியத்தை சொன்னால் உடனடியாகவே அவர்களுக்குள்ளே கோபம் வரும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். எத்தனை பேர் அறிந்திருப்பீர்கள் என்று தெரியாது. அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில கோபத்தை வெளிப்படுத்த காரணம் என்ன? தங்கள் சரீரத்திலே பலன் இல்லாத சூழ்நிலை. ஹல்லேலூயா. உலகத்தில் வாழ்கிற ஒரு மனிதனுக்கு ரெண்டு விதமான பலன் தேவை. ஒன்று, இந்த இடத்தில் நாம் வாசிப்பது போல சரீரத்தில் தேவைப்படுகிற பலன். சரீரத்தில் ஒரு மனிதனுக்கு பலன் தேவை. உலக பிரகாரமான இந்த சரீரத்தில், அழிந்து போகிற இந்த சரீரத்தில் ஒரு பலன் தேவை. இரண்டாவது, அவன் ஒரு மனிதனுக்கு ஆமென் ஸ்தோத்திரம் பலன் தேவை. 138வது சங்கீதம் 138வது சங்கீதத்தில் அதனுடைய ஆமென் ஸ்தோத்திரம் 3வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். ஹல்லேலூயா. முதலாவது, ஒரு மனிதனுக்கு அவன் சரீரத்தில் பலன் தேவை. இரண்டாவது, ஒரு மனிதனுக்கு ஆத்துமாவில் பலன் தேவை. ஹல்லேலூயா. இந்த இரண்டு பலனும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் காணப்பட்டால் அவருடைய வாழ்க்கை சமாதானமாக இருக்கும். இந்த ரெண்டில் ஒன்று குறைந்து போனால், சரீரம் பலவீனமாக இருந்து ஆத்துமா பலனா இருந்தால் கூட அநேக நேரங்களில் ஆமென் சோர்ந்து போகிற சூழ்நிலைகள் வரும். அதே நேரத்தில் சரீரத்தில் பலன் இருந்து ஆத்துமா பலன் இல்லாமல் போகுமானால் சாதாரண காரியத்திற்கு கூட துக்கப்படுவோம், வேதனைப்படுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்படியானால் இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு தேவ மனிதனுக்கும் ரெண்டு விதமான அவன் பலன் தேவை. ஹல்லேலூயா. ஒன்று, சரீரத்தில் பலன் தேவை. ரெண்டு, ஆத்துமாவில் பலன் தேவை. இந்த பலனை தருகிறது யார்? பிரைஸ் தி லார்ட். ஆமென். நான் அதை இப்படி சொல்லுகிறேன். இதே சங்கீதங்களின் புஸ்தகத்திலே ஆமென் ஸ்தோத்திரம் 18வது அதிகாரம் சங்கீதம் 18வது அதிகாரம் அதனுடைய 32வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். என்னை பலத்தால் இடைகட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் தேவனே. ஹல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சரீர பிரகாரமான பலனானாலும் ஆத்தும பலனானாலும் யார் அதை தருகிறார்? என்னை பலப்படுத்துகிறது தேவனே. ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிறது கர்த்தரே. பிரைஸ் தி லார்ட். அதே அதிகாரத்தின் 37வது வசனத்தை ஆமென் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த ஒரு தேவ பலன். இன்றைய செய்தியின் தலைப்பு தேவ பலன். பிரைஸ் தி லார்ட். இந்த ஒரு தேவ பலனை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே 37வது வசனம் எவ்விதமாய் சொல்லுகிறது, என் சத்துருக்களை வசிக்க
என் சத்துருக்களை பின்தொடர்ந்து அவர்களை பிடிப்பேன், அவர்களை நிர்மூலமாக்கும் வரைக்கும் திருப்பேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் ஒரு தேவ பலனை ஒரு மனிதன் பெற்றுக் கொள்ளும் பொழுது, ஒரு தேவ பலனை ஒரு பிள்ளை பெற்றுக் கொள்ளும் பொழுது, அவர்கள் தங்கள் சத்துருக்களை பின்தொடர்ந்து பிடிப்பார்கள். ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். பிசாசின் சேனைகளை முறியடிப்பார்கள். அப்படியானால் இன்றைக்கு சரீரத்தில் ஆனாலும் ஆத்மாவில் ஆனாலும் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவ பலன் தேவை. அந்த தேவ பலன் இன்றைக்கு சரீரம் பலனாயிருக்கும்படி எத்தனையோ முயற்சிகளை செய்கிறோம். அநேக வாலிபர்கள் ஜிம்முக்கு போறாங்க, அநேக சகோதரிகளும் ஜிம்முக்கு போறாங்க. கடந்த நாளிலே ஒரு வாலிப சகோதரி குறித்து கேள்விப்பட்டேன். அன்னைக்கு தான் புதுசா கேள்விப்பட்டேன். வாலிப சகோதரிகளும் ஜிம்முக்கு போறாங்கன்னு கேள்விப்பட்டதுன்னா அன்னைக்கு தான் கேள்விப்பட்டேன். நீங்கள் அவர்களை கேள்விப்பட்டிருப்பீர்கள். அப்படியான வாலிப பெண் பிள்ளைகளும் அவன் ஜிம்முக்கு போறாங்க. எதற்கு? சரீரம் திடகாத்திரமாய் இருக்க வேண்டும், பலனாய் இருக்க வேண்டும். சகோதரர்களும் அவன், என்னுடைய அப்பா சொல்லுவார், அவன் சின்ன வயதுல நண்பர்களோட விளையாட விட மாட்டான். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அவன் நான் வளர்க்கப்பட்ட விதம் ஒரு வித்தியாசமான, நீங்களும் அங்கே அநேகர் அப்படிப்பட்ட விதத்தில் வளர்ந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். வீட்டு பக்கத்தில் உள்ள நண்பர்களோடு கூட விளையாட விட மாட்டார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. காலையில் எழும்பி சில வேலைகள் செய்ய வேண்டும், பள்ளிக்கு போக வேண்டும். சாயங்காலம் அவன் சில வேலைகள், அவன் உலக பிரகாரமான சில வேலைகள் அவன் செய்துவிட்டு வந்து படிக்கணும், தூங்கணும். பிரைஸ் தி லார்ட். இதற்கிடையில் குடும்ப ஜெபங்கள் போன்ற காரியங்கள். பக்கத்தில் எந்த நண்பர்களோடும் விளையாட விட மாட்டார். அவன் ஸ்தோத்திரம், மிகவும் ஆசையாக இருக்கும். அவன் ஸ்தோத்திரம், அவர் ஒன்றை சொல்லுவார், அவர்கள் ஸ்தோத்திரம் வேலை வெட்டி இல்லாம விளையாடுறாங்க. உனக்கு என்ன இருக்கு? வேலை இருக்கு. வயல்ல போனா வாழைக்கு தண்ணி கோரணும், விவசாயம் தண்ணி போறணும், அடுத்து வயலுக்கு போய் மாட்டுக்கு புல் பறிக்கணும், இன்னும் பல விதமான கடுமையான வேலைகள். ஸ்தோத்திரம். அவர் சொல்லுவார், வேலை இல்லாம அவங்க விளையாடுறாங்க, உனக்கு நல்ல வேலை இருக்கு, உன் சரீரம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நான் இப்படி சொல்லுகிறேன், அவன் தேவையில்லாமல் சரீரத்தை பலனடைய செய்யும்படி இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற பிள்ளைகள், அவன் கொஞ்சம் உங்கள் பெற்றோருக்கு, உங்கள் குடும்பத்துக்கு, உங்க வீட்டுக்கு சொந்தமாய் சில வேலைகளை உங்கள் சரீரத்தின் மூலமாய் செய்து கொடுப்பீர்களானால் அது உங்களுக்கு பலனாய் இருக்கும். ஹல்லேலூயா. சரீரத்திலே, அது ஆத்துமாவிலே பலன் கொண்டு வராது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்படியானால் ஒரு தேவ பிள்ளை சரீரத்திலும் ஆத்துமாவிலும் தேவ பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பலன் ஆமென், ஸ்தோத்திரம், கர்த்தரிடமிருந்தே கிடைக்கிறது. ஹல்லேலூயா. வாசித்த வேத வசனத்தை அந்த 37வது வசனத்தை வாசித்தோம். தேவ பலனை பெற்றுக் கொள்ளுகிற ஒரு மனிதன் சத்துருக்களை பின்தொடர்ந்து பிடிப்பான். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இன்றைக்கும் ஆமென் இருக்கிற கொஞ்ச நேரத்திலே ஆமென், ஸ்தோத்திரம், பைபிளில் ஒரு 7 மனிதர்களை காண்பிக்க வேண்டும் என்று ஆசை உண்டு. ஆனால் நேரம் கிடைக்காது. அதனாலே ஒரு சில மனிதர்களை, தேவ பலனை பெற்றுக்கொண்ட தேவ மனிதர்கள், அவன் தேவ பலனை பெற்றுக்கொண்டவர்கள் எப்படி செயல்பட்டார்கள், அவன் தேவ பலனை அவர்கள் எப்படி எதிராக பெற்றுக்கொண்டார்கள் என்கிற கோணத்திலே இந்த செய்தி இருக்கும் என்று நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவ பலனை எப்படி பெற்றுக்கொண்டார்கள், தேவ பலனை பெற்றுக்கொண்டவர்கள் என்ன செய்தார்கள்? ஸ்தோத்திரம். அந்த சூழ்நிலையிலே கவனமாய் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்பீர்களானால், இன்றைக்கு ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் தங்கள் வாழ்க்கையிலே, தங்கள் சரீரத்திலே தேவ பலனை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. விசேஷமாக வாலிபர்கள், வாலிப பிள்ளைகள் கொஞ்சம் கவனமாக, என் வாழ்க்கையிலே நான் தேவ பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தோடு கூட காணப்படுவோம். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. யோசுவாவின் புஸ்தகத்திலே வரும் பொழுது, யோசுவாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம், யோசுவா 14ஆம் அதிகாரம், அதனுடைய 11வது வசனம் ஒருவர் வாசிக்கலாம். மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்கும் வருத்தமாய் இருக்கிறதற்கு அப்போது இருந்த பலன்
இப்போதும் எனக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே காலேப் என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலேப் என்று சொல்லப்படுகிற மனிதனை குறித்து சொல்வதற்கு முன்பாக அவருடைய வாழ்க்கையை குறித்து கொஞ்சம் அப்படி தொட்டுவிட்டு போகிறேன். ஒரு நாள் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த நாட்களில் மோசே என்கிற தலைவனாலே அவன் கோத்திரத்திற்கு ஒருவராக 12 பேரை தேசத்தை வேவு பார்க்கும்படி அனுப்பி வைத்தார். அப்படி அனுப்பி வைக்க 12 பேர் போனார்கள். 12 பேரும் தேசத்தை சுற்றி பார்த்து திரும்பி வந்தார்கள். திரும்பி வந்த 12 பேரில் 10 பேர் தேசத்தின் ஜனங்கள் மத்தியிலே அல்லது இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே துர்ச்செய்தி பரவ பண்ணினார்கள். ஆனால் 2 பேர் சொன்னார்கள், நாங்கள் போய் பார்த்து வந்த தேசம் பாலும் தேனும் ஓடுகிற தேசம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறபடியினால் நாம் இதை பிடித்துக் கொள்ளலாம் என்று சொன்னார்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த 2 பேரில் ஒருவன் யோசுவா, இன்னொருவன் காலேப். இந்த காலேபை குறித்து ஆமென், ஸ்தோத்திரம், ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமென், இந்த காலேப் வேறு ஆவியை உடையவன். ஹல்லேலூயா. இங்கதான் சொல்ல வருகிறேன், கவனமா கேட்டால் புரியும் என்று நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். 12 பேர் கடந்து போனார்கள். 12 பேர் தேசத்தை கடந்து போனார்கள். எல்லாரும் ஒரே இஸ்ரவேல் ஜனங்கள் தான். ஆமென், ஸ்தோத்திரம். ஆதி பிதாக்களை எடுத்துக்கொண்டால் எல்லாம் ஒரே தகப்பனிடம் இருந்த கடந்து வந்த சந்ததிகள் தான். ஆனால் 10 பேர் துர்செய்தியை சொன்ன பொழுது அதிலே இந்த காலேப் என்கிற ஒருவன் வேறு ஆவியை உடையவனாய் இருந்தபடியினால் வித்தியாசமாய் சிந்தித்தான், வித்தியாசமாய் பார்த்தான். காரணம் என்ன? ஸ்தோத்திரம். அவனுக்குள்ளே ஒரு தேவ ஆவி இருந்தது. அந்த ஆவி அவனை பலவானாக மாற்றிக் கொண்டிருந்தது. ஹல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். அவன் இந்த காலேப் சொல்லுகிற காரியம், அவன் நான் இப்படி சொல்லுவேன், இங்கே இருக்கிற அவன் இந்த ஸ்தோத்திரம் காலேபுடைய வாழ்க்கையில அவனுடைய வயது, அவன் இந்த காரியத்தை பேசும் பொழுது அவனுடைய வயது 85. ஹல்லேலூயா, 85 வயதுள்ளவனாய் இருக்கும் பொழுது அவன் சொல்லுகிறான், அவன் மோசே என்னை அனுப்புகிற அந்த நாளில் இருந்த பலன் எனக்கு இன்றைக்கு இருக்கிறது. என்றைக்கு மோசே அனுப்பினான்? அவன் இந்த வசனத்தின் முன்னே நீங்க வரும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கும் 40 ஆண்டுகளுக்கு முன்பாக, 45 ஆண்டுகளுக்கு முன்பாக மோசே இவனை அனுப்பினான். அப்படியானால் 45 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த காலேப் தேசத்தை வேவு பார்க்க போக வேண்டுமானால் அன்றைக்கு இவனுடைய வயது 40. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இங்கே தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும், அன்றைக்கு இருந்த பலன் இன்றைக்கு எனக்கு இருக்கிறது. 40 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த பலன் 45 ஆண்டுகள் கழித்து 85 வயதிலும் இருக்கிறது. இங்கே இருக்கிற பின்னாடி செயல்ல உட்கார்ந்து இருக்கிற மட்டுமல்ல, முன்னாடி சில தாய்மார்கள் இருக்கிறீங்க. அவர்களை குறித்து கேட்டால் ஆமென், ஸ்தோத்திரம், அவர்கள் சொல்லுவார்கள், என்னுடைய வாலிப வயதுல ஒன்ன போல இல்ல, நான் அப்படியெல்லாம் வேலை செய்தேன், இப்படியெல்லாம் நடந்தேன், இப்படியெல்லாம் ஓடுனேன். ஆனா இன்னைக்கு எனக்கு முடியல. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எத்தனை பேர் 75 வயதுள்ளவர்கள் இருக்கிறீங்க? சோதரி இருக்கிறீங்க. 77 வயதுக்கும் 77 வயது வரைக்கும் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதானே? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமா, இருக்கிறீங்களா? 77 வயது யாருக்கு? சோதரா தகப்பனா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எத்தனை வயது? 77. இதற்கு மேல் இல்லை என்று நினைக்கிறேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த 77 வயது தகப்பனாரிடத்தில் நீங்கள் போய் இன்றைக்கு மத்தியானத்துக்கு பிறகு இப்ப கேட்கக்கூடாது. சாயங்காலம் வீட்டில் போய், ஐயா அன்றைக்கு ஆமென், ஸ்தோத்திரம், எப்போ 40 வயதில் இருந்தது போல இன்னைக்கு உங்களால் செயல்பட முடியுமா கேட்டு பாருங்க. அவர் சொல்லுவார், என்னால முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அதை விசுவாசித்து தான் சொல்லுகிறேன், என்னாலே முடியாது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனால் அவன் இந்த காலேப் அப்படி அல்ல,
40 வயதில் இருந்த அந்த பலன் இன்றைக்கும் எனக்கு இருக்கிறது, 85 வயதிலும் இருக்கிறது என்று தெளிவாய் சொல்லுகிறார். அதற்கு காரணம் அவருடைய வாழ்க்கையில் இருந்த நம்பிக்கை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் இப்படி சொல்லுகிறேன், இன்னும் சொல்லுகிறேன். ஒரு தேவ பிள்ளை, ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் தேவ பலன் அவருடைய சரீரத்தில் மட்டுமல்ல, ஆத்துமாவிலும் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, ஆமென். என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளே, இங்கே இந்த காலை ஒரு அறிக்கை வைக்கிறார். என்ன அறிக்கை? விசுவாச அறிக்கை. ஆமென். அவர் இப்படி சொல்லுகிறார், எனக்கு அன்றைக்கு இருந்த பலன் எனக்கு இன்றைக்கும் இருக்கிறது. ஆறுபடியினாலே ஸ்தோத்திரம், எனக்கு இந்த தேசத்தை தர வேண்டும், நான் பெற்றுக் கொள்ளுவேன், நான் அதை சுதந்திரித்துக் கொள்ளுவேன், நான் அதை எனக்கு சொந்தமாக பெற்றுக் கொள்வேன் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த இடத்துல எத்தனையோ பேர் உங்கள் வயது நிமித்தமாய், உங்கள் பலவீனத்தின் நிமித்தமாக பல நாட்களாய், முந்தின நாட்கள் எதிர்பார்த்த காரியத்தை தள்ளிவிட்டு இனி எனக்கு இது நடக்காது என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் நான் சொல்லுகிறேன், இந்த காலேபை போல நம்பிக்கையோடு எனக்கு ஒரு பலன் இருக்கிறது, என்னை பலப்படுத்துகிறது கர்த்தர், அந்த கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி ஒரு தேவ பிள்ளை தங்கள் வாழ்க்கையிலே தன்னுடைய பலனை குறித்து அறிக்கை இடுவீர்களானால் கர்த்தர் அந்த பலனை இந்த நாளிலே சபை நடுவே தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கட்டளையிட அவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்ல கடவன். அல்லேலூயா. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? தலை வலிக்கிறது போலதான் இருக்கும், படுத்துக்கிடுவோம். அல்லேலூயா. தலை வலிச்சது போலதான் இருக்கும், படுத்துக்கிடுவோம். ஸ்தோத்திரம். சிலருடைய வாழ்க்கையில் சில பலவீனங்கள் வரும் பொழுது அதை ஸ்தோத்திரம் மறக்க நினைப்பார்கள், ஆனால் மறக்க முடியாது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அது ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி. அந்த பலவீனப்படுத்துகிற ஆவியை ஒரு பிள்ளை மேற்கொள்ள வேண்டுமானால் பலவீனம் உள்ளதா இருக்கும், பலவீன சரீரத்தில இருக்கணும். ஆனா சொல்லணும், நான் பலவான், நான் பலவான். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க இருக்கிற எல்லா சரீரத்திலும் பலவீனம் உண்டு. இதை பேசிக் கொண்டிருக்கிற என்னுடைய சரீரத்திலும் பலவீனம் உண்டு. ஆனால் இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுவேன், ஆமென், பிரைஸ் தி லார்ட். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. இந்த வார்த்தை எல்லாரும் வாயிலிருந்து அறிக்கை பண்ணுவோமா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. என்னை பலப்படுத்த பலவீனம் என்று நினைக்கிறவர்கள் கூட, சுகவீனமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கூட இந்த வேளையில் ஆமென் இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது இந்த ஜெபம் நம்முடைய உள்ளத்தில் எழுப்பிக் கொண்டே இருக்கட்டும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென். சுதந்திரித்து விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுகிற பிள்ளைகளுடைய சரீரத்திலே எப்படிப்பட்ட பலவீனமாய் இருந்தாலும் நான் விசுவாசிக்கிறேன். இந்த செய்தியின் முடிவிலே அல்லது செய்தி சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிற நேரத்திலேயே கர்த்தர் உங்கள் பலவீனங்களை மாற்றி ஒரு பூரண விடுதலையை, பூரண சுகத்தை, ஒரு தேவ பலனை உங்கள் சரீரத்திலே கட்டளையிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். இந்த அறிக்கை பண்ணுகிற இடத்திலே என்னாகமத்தின் புஸ்தகத்தை கடந்து வாருங்கள். என்னாகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம். ஆமென். ஸ்தோத்திரம். 14வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசியுங்கள். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதீர்கள், அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, அவர்கள் நமக்கு இரையாவார்கள், அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க, கர்த்தர் என்னோடு இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன்? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். இந்த செய்தி இன்னைக்கு சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் அறிக்கை பண்ணி கொண்டே இருங்க. கர்த்தர் என்னோடு இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன். பலவீனமா, வியாதியா, போராட்டமா, பிரச்சனையா, கலக்கமா, நீங்க தைரியமா சொல்லுங்க, கர்த்தர் என்னோடு இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன். அல்லேலூயா. இந்த காலை தன்னுடைய வாழ்க்கையிலே ஏனாக்கிய, எமோரிய,
எபூசியர் என்று பலவிதமான ஜனங்கள் திரளாயிருந்தார்கள். கூட போன மனிதர்கள் சொல்லுகிறார்கள், அவன் எங்கள் பார்வைக்கு அவர்கள் முன்பாக நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல் இருந்தோம், உதவாதவர்களாய் இருந்தோம், சிறியவர்களாய் இருந்தோம். அவர்கள் பலத்தவர்கள், அவர்கள் பராக்கிரமசாலிகள் அவன் என்று சொல்லி ஜனங்களை கலங்க பண்ணின நேரத்தில் ஒரு காலேபு சொல்லுகிறார், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நாம் பயப்பட வேண்டியதில்லை. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளையே, நீங்கள் யாராய் இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எந்த நெருக்கத்தில் இருந்தாலும், எந்த பிரச்சனையில் இருந்தாலும், எந்த போராட்டத்தில் இருந்தாலும், அந்த நேரத்தில் வாய்களை திறந்து கர்த்தருடைய சமூகத்திலே அறிக்கை பண்ணுங்கள், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன். கர்த்தர் என்னோடு இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன். எந்த சூழ்நிலை பெரிதாய் இருக்கிறது, எந்த சூழ்நிலை வித்தியாசமாய் இருக்கிறது, எந்த சூழ்நிலை மலையை போல பெரிதாய் இருக்கிறது, தாண்டி செல்ல முடியுமோ முடியாதோ என்கிற சந்தேகம் அல்ல, தைரியமாய் அறிக்கையிட வேண்டும், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், ஆமென், நான் பயப்பட மாட்டேன். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையின் அறிக்கையாய் இருக்கும் பொழுது தேவன் நம்முடைய சரீரத்தில் மட்டுமல்ல, நம்முடைய ஆத்மாவிலும் ஆமென் ஸ்தோத்திரம் பலன் தந்து நடத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இரண்டாவதாக இந்த யோசுவாவின் வாழ்க்கையிலே காணப்பட்ட காரியம் என்ன? அதே யோசுவாவின் புத்தகம் 14வது அதிகாரம் ஆமென் ஸ்தோத்திரம் 12வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும். போதும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இங்கே இந்த 12வது வசனத்தின் முதல் பகுதி சொல்லுகிறது, ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும். ஹல்லேலூயா. இங்கே என்ன? ஆமென் ஸ்தோத்திரம். ஒரு தேவ பலன் இருக்கிறபடினாலே அவன் கேட்டது என்ன தெரியுமா? ஓ பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். ஒரு ஆசீர்வாதமான சமபூமியான நிலத்தை அல்ல, தைரியமாய் கேட்கிறான், உரிமையோடு கேட்கிறான், இந்த மலை நாட்டை எனக்கு தாரும். ஹல்லேலூயா. உரிமையோடு கேட்கிறான். யோசுவாவிடத்தில் இந்த காலை போய் சொல்லுகிறான், நான் அன்றைக்கு விசுவாசத்தோடு கூட கர்த்தர் என்னோடு நம்மோடு இருக்கிறார் என்று சொன்னேன். அதை கேட்ட பொழுது அவன் மோசே சொன்னார், நீ காண்பித்த தேசத்தை உனக்கு அவன் தருவேன் என்று சொன்னார். அந்த வார்த்தையின்படி இப்போது 45 ஆண்டுகள் தாண்டி வந்து யோசுவாவே, மோசே மரித்து போனார், அவன் தருவேன் என்று சொன்ன மனுஷன் மரித்து போனார். ஆனால் யோசுவாவாகிய உமக்கு முன்பாக நின்று கொண்டு 45 ஆண்டுகள் கழித்து இந்த 85 வயதிலே நான் பலவானாய் இருக்கிறேன், நான் வாலிபனாய் இருக்கிறேன், அந்த மலை நாட்டை எனக்கு தாரும் என்று சொல்லி உரிமையோடு கேட்டான். ஹல்லேலூயா. ஆமென். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலையுடைய வாழ்க்கையில் ஏதோ பிரைஸ்லா முதலாவது சொன்னேன், ஆமென், கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்கிற அறிக்கை. இரண்டாவதாக சொல்லுகிறேன், ஆமென் பிரைஸ்லா, உரிமையோடு கேட்கிற ஒரு அனுபவம். இந்த உரிமையோடு கேட்கிற ஒரு தேவ பிள்ளை யாரா இருந்தாலும் கர்த்தர் அதை தர வல்லவர். ஹல்லேலூயா. இந்த மலை நாடு, மலை என்றால் என்ன? ஏற்றங்கள் நிறைந்த இடம். ஆமென் ஸ்தோத்திரம். 85 வயது, என்னால் இதன் மேலே ஏற முடியாது என்று சொல்லி ஆமென் பிரைஸ் தி லார்ட், காலேப் உட்கார்ந்திருக்கவில்லை, அமர்ந்திருக்கவில்லை. அவர் சொல்லுகிறார், இந்த மலை நாடை நான் ஏறி போய் சுதந்தரித்துக் கொள்ளுவேன். ஹல்லேலூயா. இந்த மலை நாடு என்கிறதன் அனுபவத்தை கொஞ்சம் ஒரே வார்த்தையிலே சொல்ல விரும்புகிறேன். மலை நாடு என்பது ஒரு ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆவிக்குரிய ஜெப அனுபவம். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு நிலையிலே அவன் இவ்வளவுதான் என் வாழ்க்கை என்று சொல்லி அமர்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை அல்ல. இன்னும் உயர, இன்னும் உயர, இன்னும் உயர, இன்னும் மேலே, இன்னும் மேலே ஏறி சென்று கர்த்தருடைய சமூகத்திலே உன்னதம் வரைக்கும் ஏறி போகிற அனுபவம் ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையிலே வருமானால் எதையும் சுதந்திரி
பெற்றுக்கொள்ள முடியும், உரிமையோடு பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதே ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் பகுதியிலே ஆமென் ஸ்தோத்திரம் யோசுவாவின் புத்தகத்திலே ஆமென் ஸ்தோத்திரம் நான் நேற்றைய தினத்திலே உபவாச ஜெபத்திலே தியானித்த வார்த்தை ஆமென் ஸ்தோத்திரம் யோசுவா 15வது அதிகாரத்தில் ஒரு சகோதரியை குறித்து வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யோசுவா 15வது அதிகாரம் 19வது வசனத்திலே அங்கே ஒரு சகோதரி ஆமென் ஸ்தோத்திரம் திருமணமாகி தன் புருஷனோடு கடந்து போகிற வழியிலே ஆமென் ஸ்தோத்திரம் அந்த இடத்தில் இருந்து கொண்டு புருஷனிடத்திலே சொல்லுகிறார், எனக்கு ஒரு உத்தரவு வேண்டும், எனக்கு ஒரு உத்தரவு வேண்டும். என்ன உத்தரவு? என் தகப்பன் எனக்கு ஒரு வயல்வெளியை தந்தார். ஆமென் ஸ்தோத்திரம். அவர் தந்த வயல்வெளி எனக்கு போதாது. ஆமென் ஸ்தோத்திரம். எனக்கு வேறொரு வயல்வெளி வேண்டும். அது என்ன? ஆமென். இப்போ வாசிக்கலாம். ஆமென் ஸ்தோத்திரம் 15வது அதிகாரம் 19வது வசனம். அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், வறட்சியான நிலத்தை தந்தி நீர் பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தர வேண்டும் என்றாள். அப்பொழுது அவளுக்கு மேல்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர் பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தார். அல்லேலூயா. அவள் என்ன கேட்டாள்? ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். ஆமென். எனக்கு நீர் பாய்ச்சலான நிலம் வேண்டும் என்று கேட்டாள். நிலம் என்றால் ஒன்று. அவர் ஒன்றுதான் கேட்டார், எனக்கு நீர் பாய்ச்சலான ஒரு நிலத்தை தர வேண்டும். ஆனால் அவள் உரிமையாய் கேட்டால் பாருங்க தகப்பனிடத்திலே, அவன் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேண்டும். என்ன ஆசீர்வாதம்? நீர் தந்தது எனக்கு போதாது, நீர் எனக்கு தந்தது வறட்சியான நிலம், ஆனால் எனக்கு நீர் பாய்ச்சலான ஒரு தோட்டம் வேண்டும் என்று கேட்டாள். அல்லேலூயா. வசனம் அதே வசனம், ஒரே வசனம் கீழ்ப்பகுதி சொல்லுகிறது, அவன் அவளுக்கு மேல்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர் பாய்ச்சலான தோட்டங்களை கொடுத்தார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நேற்றைக்கு சொன்னேன், மேல்புறத்தின் ஆசீர்வாதம் என்பது கர்த்தரிடம் இருந்து வானத்தில் இறங்கி வருகிற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். கீழ்ப்புறமான ஆசீர்வாதம் என்பது உலகத்தில் இருந்து பூமியில் இருந்து கர்த்தர் தருகிற ஆசீர்வாதங்கள். அப்படியானால் உரிமையோடு ஒரு தேவ பிள்ளை அவன் கேட்கும் பொழுது அந்த மனிதன் யாராயிருக்கட்டும், நான் இப்படி சொல்லுகிறேன், இயேசுவிடத்தில் அவன் உரிமையோடு, நம்முடைய பரம தகப்பனாகிய இயேசப்பாவிடத்தில் உரிமையோடு ஒரு பிள்ளை அவன் ஸ்தோத்திரம் எனக்கு தாரும் என்று கேட்பீர்களானால் கர்த்தர் யாரையும் வெறுமையாய் அனுப்ப மாட்டார். அல்லேலூயா. அதை இப்படி இன்னும் புரியும்படி சொல்லுகிறேன். யாக்கோபு தன் மனைவி பிள்ளைகளோடு தன்னுடைய ஆடுகளோடு திரளான ஆஸ்திகளோடு கடந்து வரும் பொழுது எத்தனையோ ஆஸ்தி இருந்தது, எத்தனையோ செல்வம் இருந்தது, அவன் எத்தனையோ ஆடு மாடுகள் இருந்தது, ஒட்டகங்கள் இருந்தது. ஆனால் சூழ்நிலை வந்த பொழுது தகப்பனுடைய இயேசப்பாவுடைய தேவ தூதனுடைய கால்களை இறுக்க பிடித்துக் கொண்டு கேட்கிறார், என்னை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். அல்லேலூயா. என்னை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் ஆண்டவரே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அவர் சொல்லுகிறார், ஓ யாக்கோபே, என்னை போக விடு, நான் போக வேண்டும், என்னை போக விடு, நான் போக வேண்டும். அவர் ஒரே வார்த்தையை சொன்னார், நீர் போகலாம், நீர் போகலாம், நான் உங்களை விட்டு விடுகிறேன், நான் உங்களை விட்டு விடுகிறேன், நீர் போகும். ஆனால் ஒன்று செய்து விட்டு போகும், போகிறதற்கு முன்பாக என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். உரிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உரிமையோடு கேட்டான். ஒரு பெரிய கதை, ஒரு சம்பவம் அவன் புரிந்து கொள்ள வேண்டும் தேவ பிள்ளைகள். அவன் ஸ்தோத்திரம். உரிமையோடு கேட்கும் பொழுது அவன் தேவனுக்கு பிரியமில்லாத இடத்துல இருந்துட்டு கேட்டான், கர்த்தர் அடிப்பான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எதை வைத்து சொல்லுகிறார்? யாக்கோபு அடி வாங்குறானா இல்லையா? தேவதூதனுடைய காலை எதுக்க பிடிச்சு கேட்டான், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விட. பிரைஸ் தி லார்ட். யாக்கோபை குறித்து முன்னே சரித்திரம் எல்லாம் சொல்லுகிறது. அவன் யார்? ஸ்தோத்திரம். சில கிரியைகள், தேவனுக்கு விரும்பாத சில காரியங்கள் இருந்தபடினால் கர்த்தர் அவனை என்ன செய்தார்? அடித்தான். அடித்தான். அடி வாங்கினவன் என்ன சொல்றான்? நீர் என்ன அடிச்சாலும் பரவாயில்லை, என்ன கொண்டாலும் பரவாயில்லை, என்னை ஆசீர்வதிக்கத்தான் வேண்டும்.
ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி உரிமையா கேட்கிறோம்? ஏசப்பா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உரிமையாய் கேட்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் யாக்கோபின் ஆமென் தொடையை சந்தை தொட்டா நொண்டி நொண்டி நடந்தான். ஆனா எப்படி நடந்தான் தெரியுமா? முன்னால நடந்தது போல அல்ல, முன்னாடி தன் சரீர பலத்தோடு கூட நடந்தான். இப்ப நொண்டி நொண்டி நடக்கிறான், நொண்டி நொண்டி நடக்கிறான். ஆனா தேவ பலத்தோடு தேவ ஆசீர்வாதத்தோடு நடந்தான். ஹல்லேலூயா. அதை இங்கே காலை பாய்த்தால் சொல்லுகிறான், ஆமென் ஸ்தோத்திரம், எனக்கு இந்த மலை நாட்டை தாரும். ஹல்லேலூயா. அப்ப ஒரு தேவ பிள்ளை தேவ பலனை பெற்றுக்கொண்டு தேவனிடமிருந்து சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால், தேவ பலனை பெற்றுக் கொள்ள வேண்டுமானால், இரண்டாவது உரிமையோடு கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். மூன்றாவதாக ஆமென் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த காலேபுடைய வாழ்க்கையில் ஆமென் ஸ்தோத்திரம், மூன்றாவதாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அதே அதிகாரம் யோசுவா 14வது அதிகாரம் 12வது வசனத்தின் பின்பகுதியை இப்போ வாசிக்கலாம். கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய விசுவாசம் பாருங்க. ஸ்தோத்திரம். 40 வயசுல சொன்னா என்ன சொன்னா? கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். 85 வயசுல சொல்றான், கர்த்தர் என்னோடு இருப்பாரானால். ஹல்லேலூயா. 45 ஆண்டுகள் தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். விசுவாச அறிக்கை இங்கே பண்ணுகிறான். ஆமென். கர்த்தர் என்னோடு இருப்பாரானால், ஆமென் ஸ்தோத்திரம், பிரைஸ் காட், நான் அவர்களை துரத்தி விடுவேன். யார்? மலைநாட்டில் யார் வசிக்கிறார்கள்? ஏனாக்கியர்கள். ஆமென் ஸ்தோத்திரம், பிரைஸ் காட். இன்னும் பல ஜாதி ஜனங்கள், எபூசியர்கள் பலர் வசிக்கிறார்கள். ஆமென் ஸ்தோத்திரம். பெரியவர்களாய் இருக்கிறார்கள், பலத்தவர்களாய் இருக்கிறார்கள். அவர் சொல்லுகிறார், கர்த்தர் என்னோடு இருப்பாரானால், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், நான் அவர்களை துரத்தி விடுவேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு சரீரத்துல சில பலவீனம், உங்க குடும்பத்துல சிலர் உங்களை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கலாம். உங்கள் வாழ்க்கையிலே ஒருவேளை உங்களை சுற்றி சில மனிதர்கள் அவ்வப்போது வந்து நம்மை நெருக்கிக் கொண்டே இருக்கலாம். ஆனால் தேவ சமூகத்தில் இன்னைக்கு விசுவாசத்தோடு ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை சொல்ல வேண்டும், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், நான் பயப்படு, நான் பயப்படு. விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுகிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே காலேபின் சரீரத்திலே, காலேபின் ஆத்துமாவிலே இறங்கின அந்த தேவ பலனை கர்த்தர் இந்த காலை வேளையிலே, இந்த பகல் வேளையிலே அவர் தர விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பட்டும். பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினால் நம்மை இடைகட்டுவதாக. தேவ பலத்தினால் தேவ பிள்ளைகள் நிரம்பி இருப்பார்கள் ஆக என்று இயேசுவின் நாமத்தினால் உங்களை கேட்கிறேன். கர்த்தருடைய ஆவியான இடத்திலே இறங்கி மகிமையான கிரியைகளை செய்வாராக. ஆமென் ஸ்தோத்திரம். நான் இப்படி சொல்லுவேன், யோபுவின் புஸ்தகத்திலே வரும் பொழுது யோபு தன்னுடைய வாழ்க்கையில் ஆமென் ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் இழந்து போனான், எல்லாவற்றையும் இழந்து போனான். சரீரத்திலே ஆமென் ஸ்தோத்திரம், ஆமென் ஸ்தோத்திரம், அவருடைய சதை கூட ஆமென் அழுகி வடிய ஆரம்பித்தது. எப்படி ஒரு தீ காயம் பட்டால் ஆமென் நம்முடைய சரீரம், அந்த சரீரம் அப்படியே ஆமென் ஸ்தோத்திரம் அழுகி போய் நீர் வடியுமோ, அது போலவே அவனுடைய சரீரத்தில் புண்களாலே பருக்களாலே ஆமென் ஸ்தோத்திரம் சரீரம் அழுகி நாற்றம் எடுத்துக் கொண்டிருக்கிறது. நாற்றம் எடுத்துக் கொண்டிருக்கிற நேரத்திலே யோபு ஒரு விசுவாசி அறிக்கை பண்ணுவான். நான் சொல்லுவேன், நம்ம சொல்லுவோம், நான் சொல்லுவேன், ஏன் கதை இதோடு முடிச்சது, இனி எழுப்ப முடியாது, இனி தப்ப முடியாது, இனி பிழைக்க முடியாது. ஸ்தோத்திரம். அவை சில மருத்துவர்கள் டெஸ்ட் பண்ணிட்டு சொல்லுவாங்க, இந்த வியாதிக்கு இதுவரைக்கும் எங்கேயும் மருந்து கண்டுபிடிக்கவே இல்லை. அவை சிலருடைய இடுப்பு வியாதி, சிலருடைய அவை கால் வியாதி, அவை சிலருடைய அவை கைகள் இருக்கிற வியாதிகள், அவை ஸ்தோத்திரம் அதை அனுபவித்து அவை கேட்கும் போதெல்லாம் எப்படி இருக்கீங்கன்னு கேட்கும் பொழுது அவை ஒரு பெருமூச்சு இழுத்தோடு போச்சு. எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டா இருக்கிறோம் இருக்கிறோம் இருக்கிறோம்.
பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. எப்படி இருக்கிறது கேட்டா இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஒரு பலவீனம், ஒரு வியாதி எல்லாமே முடிந்து போகிற நிலையிலே சொந்த மனைவி தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொல்லி அவன் யோபுவை நிந்தித்த வேளையிலே தள்ளின நேரத்திலே அந்த யோபு தேவ சமூகத்திலே விசுவாசத்தோடு சொல்லுகிறான். யோபுவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். யோபுவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்திலே வரும் பொழுது அங்கே ஸ்தோத்திரம், ஆமென், ஸ்தோத்திரம். யோபு 19ஆம் அதிகாரத்தில் எடுத்து வாசிங்க அந்த வசனம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அவர் சொல்லுகிறார், ஆமென், என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு என்னுடைய இந்த மாம்சத்தில் இருந்து கொண்டு நான் பார்ப்பேன். 20ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். என் எலும்புகள் என் தோலோடும் என் மாம்சத்தோடும் ஒட்டி கொண்டிருக்கிறது, என் பற்களை மூட கொஞ்சம் தோல் மாத்திரம் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் ஒரு தேவ பிள்ளை, தேவ பலனை பெற்றுக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையுடைய விசுவாச அறிக்கை என்ன? என் தோல் முதலானவை அழுகி போனாலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் பூமியின் மேல் கடைசி நாளில் நிற்பார். அவர் வரும் பொழுது என் தோல் முதலானவை அழுகி போனாலும் என் மாம்சத்தில் இருந்து கொண்டு இந்த சரீரத்தில் இருந்து கொண்டு என்னுடைய சொந்த கண்ணாலே நான் அவரை பார்ப்பேன், நான் அவரை பார்ப்பேன். நம்முடைய பலவீனமோ நம்மை அழிப்பேன் என்று சொல்லுகிற சத்துருக்களின் கட்சிப்போ நம்மை அடக்கி போடுவதில்லை, நாம் விழுந்து போவதில்லை. விசுவாசத்தோடு சொல்ல வேண்டும், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களால் அவரை பார்ப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, வாழ்க்கையில உபத்திரம், வாழ்க்கையில வேதனை, வாழ்க்கையில பாடு, நொந்து போயிருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்கள் சரீரத்தில் உங்க வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு தேவ பலனை தர விரும்புகிறார். விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணி பெற்றுக் கொள்கிற பிள்ளைகள் கரங்களை தட்டியாமே ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு அதை தர விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலையில் தன்னுடைய வாழ்க்கையிலே தேவ பலனை பெற்றுக் கொண்டிருந்தார். அவர் சொல்லுகிறார், அந்நாளில் இருந்த பலன், அந்த நாளில் இருந்த பலன் எப்போ? 15 வயசு 20 வயசுல எங்க எல்லாம் ஏறி குதிச்சோம். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஒரு படியேற முடியல, பலவீனம். ஆனா காலேபு சொல்லுகிறான், 40 வயதில் இருந்த பலன் 85 வயதில் எனக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த பலனை நமக்கு தருவாராக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இரண்டாவதாக ஒரு மனிதனை கூட வேகமாய் காண்பித்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். 7 மனிதர்களை காண வேண்டும் என்று சொல்ல வேண்டும் என்று நினைத்தே முடியாது. 2ஓடு நிறுத்திக் கொள்ளுகிறேன். முதலாவது காலேப், இரண்டாவது நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலே வரும் பொழுது அங்கே ஒரு மனிதன் இருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம், ஆமென், 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ,
நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய் என்றார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். இங்கே ஸ்தோத்திரம் கிதியோனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கிதியோனுக்கு பலன் இருந்தா இல்லையா? இருக்கிறதா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கு. இங்க இருக்கிற சபையை பார்த்து கேட்கிற, எனக்கு பலன் இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? உங்களுக்கு யாராவது எந்த பலமே இல்லைங்க சொல்ல முடியுமா? எங்கிட்ட பலமே இல்லை யாராவது சொல்ல முடியுமா? முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பலன் இல்லைன்னு வர முடியாது தானே. ஏதோ கொஞ்சம் பலவீனம், உட்கார முடியாது. ஸ்தோத்திரம். சிலர் சொல்ல கேட்டிருக்கிற, ஸ்தோத்திரம், நிறைய நேரம் என்னால உட்கார முடியாது. ஸ்தோத்திரம். நல்லது. கர்த்தர் இந்த நாளில் ஒரு பலனை, புது பலனை தருவா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட பலம் வேண்டும்? வசனம் சொல்லுகிறது, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். நான் சொல்லுகிறேன், பலவீனத்தோடு இருக்கிற தேவ பிள்ளைங்க, ஸ்தோத்திரம், பலவீனம், வியாதி, வேதனை என்று சொல்லிக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைங்க, அந்த அவன் ஸ்தோத்திரம் இருக்கிறத சொல்லு. என்ன சொல்லு? கொஞ்சம் பலன் இருக்காண்டவர, கொஞ்சம் பலன் இருக்காண்டவர சொல்லி பாருங்க. நீங்க உங்க வாயினால் அறிக்கையிட அந்த கொஞ்சம் பலன் பெருகி கொண்டே இருக்கும். பூரண பலனை பெற்றுக் கொள்ளும்படி கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாழ்வும் சாவும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. கொஞ்சம் பலனை வைத்துக் கொண்டு சொல்லுவோம், பலனே இல்லைங்க, எனக்கு எது இல்லை, பலனே இல்லை. சுகம், கொஞ்சம் சுகம் இருக்கு. எங்க மார்க்கெட்டு போக அவன் பிரைஸ்ல பலன் இருக்கும், கடைக்கு போக பலன் இருக்கும், பிள்ளைக்கு கூட அவன் சோதரம், காலேஜுக்கு போக பலன் இருக்கும், பிள்ளைய கொண்டு ஸ்கூல்ல விடுறதுக்கு பலன் இருக்கும். ஆனா 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 அவன் பிரைஸ்ல சபையில வந்து 10 நிமிஷம் ஜெபம் பண்ணணும்னா எனக்கு பலனே இல்லைங்க. ஹல்லேலூயா. எனக்கு பலனே இல்லை. பிரைஸ் ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், இருக்கிற பலனை, கொஞ்சம் பலன் ஆண்டவரை பார்த்து அல்லது மனுஷங்களை பார்க்கும்போது எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். ஹல்லேலூயா. சுகமா இருக்கிறீங்களா? சுகமா இருக்கிறேன். பலனா இருக்கிறீங்களா? பலனா இருக்கிறேன். தைரியமா சொல்லுங்க. பிரைஸ் ஹல்லேலூயா. சிலருக்கு சின்ன பலவீனத்தை பெருசா காண்பிப்பாங்க. நான் சொல்லுகிறேன், நீங்க எதை பெருசா காண்பிக்கிறீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கையில பெருசா வந்துட்டே இருக்கும். பிரைஸ் இது சாபம் அல்ல. இன்னைக்கு இப்போ சபையை தேவ பிள்ளைகள் அதை உரிமையாக்கி கொள்ளணும். பிரைஸ் கொஞ்சம் பலன். நான் பலனா இருக்கிறேன் தைரியமா சொல்லுங்க. அதான் முதல்ல சொன்னேன், பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்ல கடவுள். நான் பலவான் 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 என்று அறிக்கையிட தேவனிடம் இருந்து ஒரு பலன் அவருடைய சரீரத்தில் நிரப்பும், நம்முடைய வாழ்க்கையை நிரப்பும். அந்த பலனை நாம் பெற்றுக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா. முடியாதுன்னு சொன்னீங்கன்னா முடியாதுதான். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஊழியமா, ஊழியத்தின் பகுதியா, ஒரு ஜெபக்குழு நடத்தணுமா, ஒரு பாட்டு பாடணுமா, தயவு செய்து யாராவது உள்ள பிரதர் அண்ட் சிஸ்டர் எனக்கு பிரேயர் நடத்துங்கன்னு சொன்னா தைரியமா எழுதுங்க. முடியாதுன்னு சொல்லவே சொல்லாதீங்க. அது முடியாதுதான் போகும். ஆனா இருக்கிற பலனோட சொன்னார் பாருங்க, உனக்கு இருக்கிற பலத்தோடு போ. பிரைஸ் ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இந்த அனுபவத்தில் நான் வளர்க்கப்பட்டபடி நான் தான் அனுபவம் சொல்றேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். ஒரு தேவ பலன் நமக்கு வேண்டும். ஆமென். ஸ்தோத்திரம். ஒரு நாளிலே என்னுடைய வாலிபத்திலே, ஆமென், முந்தின நாட்களிலே ஸ்தோத்திரம், ஒரு இடத்திலே ஆமென் ஸ்தோத்திரம் சபையிலே, எங்கள் சபையில் இருக்கும் பொழுது ஊழியத்திற்காக அனுப்பப்பட்டேன். சில நாட்கள் போகும் பொழுது, நாட்கள் தாண்டி என்ன, புது வருடம் வந்து விட்டது. இதுவரைக்கும் புது வருட சர்வீஸ் நடத்துறதில்லை. எப்படி நடத்துவது தெரியாது. உங்களை போல உங்க கூட விசுவாசிங்கிற இடத்தில் இருந்துதான் கர்த்தரை ஆராதித்துக் கொள்றத நான் இப்போ முழுகிறவச்சம் என்றால் புது வருட ஆராதனை நடத்த வேண்டும். தேவ சமூகத்திலே முடியாது என்று சொல்லவும் முடியாது. என்னை அனுப்பின ஊழியரிடத்திலே முடியாது என்று சொல்ல முடியாது. அப்படியே அவரிடத்துல நான் போன் பண்ணி கேட்டேன், என்ன செய்வது? ஆமென். ஸ்தோத்திரம். சில ஆலோசனைகளை சொல்லிக் கொடுத்தார். அந்த இடத்திலே போய் கர்த்தர் நடத்த கிருபை செய்தார். ஹல்லேலூயா.
இன்னும் சொல்லுகிறேன், சில அனுபவங்கள் நீங்கள் புரிந்து கொள்ளும். அந்த சபையில ஆமென் ஸ்தோத்திரம் இப்படி என்னமோ தெரியல, இங்கிருந்து சிலரை கர்த்தருடைய ஊழியத்திற்காக, கர்த்தருடைய காரியத்திற்காக எழுப்ப அவர் விரும்பி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய இப்போது இருக்கிற தலைமை போதகர் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஸ்தோத்திரம், சரியாக ஞாபகத்துக்கு இல்லை. ஆமென் ஸ்தோத்திரம். ஒரு விசை ஆமென் ஸ்தோத்திரம் தாமஸ் பாஸ்டர் அவர்களிடத்திலே அந்த ஊழிய பாதையிலே அவர் இருந்த பொழுது, பயிற்சி நாட்களிலே இருந்த பொழுது, ஆமென் மார்த்தாண்டம் சபை என்று நினைக்கிறேன், மார்த்தாண்டமா இல்லை ஏதோ சபை மார்த்தாண்டம் நினைக்கிறேன். அந்த இடத்தில் ஒரு திருமணம், கவனமாக கேட்டுக்கொள்ளுங்க, ஒரு திருமண ஆராதனை. தாமஸ் பாஸ்டர் அவர்கள் ஆமென் இப்போது இருக்கிற தலைவர் தான் நினைக்கிறேன், சரியா ஞாபகம் இல்லை, அவரிடத்திலே சொன்னாராம், நீ போய் அந்த திருமண ஆராதனை நடத்து என்று சொன்னாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன ஆராதனை? கல்யாணம், பொண்ணையும் மாப்பிளையும் கட்டி வைக்கணும். பிரைஸ் லார்ட். இது ஒரு அனுபவம் இல்லை. இவர் எழுப்பினார், என்ன சொல்வதுன்னு தெரியல, முடியாதுன்னு சொல்ல முடியாது, எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. அப்போ பிரைஸ் லார்ட் ஒரு சைக்கிள் என்று நினைக்கிறது இல்லை, பிரைஸ் லார்ட் ஒரு சுசுகி பைக் என்று நினைக்கிறேன், அதை எடுத்துக்கொண்டு போயிட்டார். பிரைஸ் லார்ட். அவன் போயிட்டாராம். போய் அங்கே உட்கார்ந்து அவன் என்ன செய்வதற்கு தெரியாது, மாப்பிள்ளை எப்ப வருவான்னு தெரியாது, பொண்ணு எங்க இருந்து வரணும் தெரியாது, என்ன எதுவுமே தெரியாது. இவர் நல்ல ஜாலியா போய் திருமண ஆராதனை நடத்திட்டு இருக்கிறார். இங்கே சிலர் ஒருவேளை நினைப்பீங்க, அவன் என்னது கட்பைட்டு பிடிச்சவன்னு சொல்லுவீங்க. பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. சிலர் அப்படி யோசிப்பீங்க தானே, மனிதர்கள் தானே. ஆனால் அவர் அந்த இடத்திலே போனார், கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி கடந்து போனாராம். அங்கே இருந்த ஒரு அறையில போய் ஆண்டுடைய சமூகத்திலே முழங்கால் படியிட்டு ஜபிக்க ஆரம்பித்தார். அவர் 10 நிமிஷமானது ஜபித்துக் கொண்டிருந்தார், அரை மணி நேரமானது ஜபித்துக் கொண்டிருந்தார், 3/4 மணி நேரமானது ரூமில் அறிந்த ஆண்டவரே எனக்கு தெரியாதுப்பா, அவர் சொன்னார், நான் கீழ்ப்படிந்து வந்திருக்கிறேன். ஸ்தோத்திரம். ஜபத்தை முடித்து விட்டு கண்ணை திறந்து பார்க்கும் பொழுது அவருக்கு முன்னால் நின்றது யார் தெரியுமா? எந்த மனுஷன் அவரை அனுப்பினாரோ அந்த ஊழியர் அவர் முன்னாலே நின்று கொண்டிருந்தார். அந்த கீழ்ப்படுகிற தன்மை தான் நான் சொல்லுவேன். இன்றைக்கு 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 ஊழியத்தினுடைய ஸ்தலத்திலே ஏறி அமர வைத்திருக்கிறது. அப்படியான தேவ பிள்ளையே, இருக்கிறதை வைத்துக் கொண்டு செயல்பட ஆரம்பி. இருக்கிற பலனோடு புறப்படு, இருக்கிற பலனோடு எழும்பு. சவால்கள் பலவாயிருக்கும், சோதனைகள் பலவாயிருக்கும், பிரச்சனைகள் பெரிதாயிருக்கும். எதையும் பார்க்காதே, உனக்கு இருக்கிற பலனோடு எழும்பி புறப்படுவாயானால் எந்த சேனையும் கால்களின் கீழே மிதித்து அவைகளை உன் காலே அவை பிரசன் நடக்கிற மண் தரையாக்கி நடத்தி போக, நடந்து போக கர்த்தர் கிருபை தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு கிருபை இல்லை, எனக்கு பாட்டு வராது, எனக்கு ஜெபம் வராது, எனக்கு பிரசங்கம் வராது. தம்பி 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 தங்கச்சி, உனக்கு சொல்றேன், யாரா இருந்தாலும் பரவாயில்லை, இருக்கிற மெலடி எழுதிப்பார், கர்த்தருனை பிரகாசிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். தெரியாது, முடியாது, ஆமென். அந்த ஸ்தோத்திர பிரைஸ்லா ஆமென். ஸ்தோத்திரம். கிதியோன் சொல்லுகிறார், முடியாதாண்டவரே, என் கோத்திர சின்னது, என் குடும்பம் சின்னது, என் பிரைஸ்லா அவன் குடும்பத்திலே என் கோத்திரம், என் கோத்திரத்துல எல்லா குடும்பத்திலும் சின்னதான் ஆண்டவரை, என் குடும்பம் என்னால முடியாது. மோசே கூட அதான் சொன்னான். ஆண்டவர் ஊழியத்திற்காக அழைத்த பொழுது, சொன்னாண்டவரை என்னால முடியாதப்பா, எனக்கு பேச்சு வராது, என்னுடைய வாயை பாருங்க, என்னுடைய நாட்டை பாருங்க, திக்குவாய் மந்தனாவு, பேச தெரியாது. ஆண்டவர் சொன்னா ஆமே பேசுறா, இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லுகிற நான் சொல்லுகிறேன், நீ எழுப்பி புறப்பட்டு பார்வோனுக்கு முன்பாக போ, பார்வோனுக்கு முன்பாக போ. உலகத்தை அசைக்கிற, தேசத்தை அசைக்கிற தலைவனாய், தலைவியாய் கர்த்தருனை மாற்ற விரும்புகிறார். உனக்கு இருக்கிற இந்த நிலையோடு எழுப்புவாயானா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், பிரைஸ் லார்ட். ஆமென். நான் முதலாவது சொன்ன சம்பவத்தை இங்க கொஞ்சம் டச் பண்ண போறேன். காலேப் சொன்னா கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அதே நேரத்தில் கிதியோன் ஆண்டவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்பான். ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் அங்கே காலேப் சொல்லுகிறான்,
கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இங்கே கர்த்தர் கிதியோனை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஸ்தோத்திரம். அவன் மனுஷன் காலேபு சொல்லுகிறார், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆனால் கர்த்தர் கிதியோனை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். இங்கே பிரச்சனை என்னன்னா, ஸ்தோத்திரம், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நாம் அதை பிடித்துக் கொள்வோம் என்று காலேபு சொல்லும் பொழுது, கர்த்தரே வந்து கிதியோனை சொல்றார், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது, அந்த தூதனை பார்த்து கிதியோன் கேட்கிற ஒரு கேள்வி, கர்த்தர் எங்களோடு இருப்பாரானால் இவை எல்லாம் எங்களுக்கு சம்பவிப்பது ஏன்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிக்க முடியல, ஆனாலும் விசுவாசித்தான், எழும்பினான். நீ சொல்வது உண்மையானா நான் புறப்படுகிறேன் ஆண்டவரே, நான் புறப்படுகிறேன் ஆண்டவரே. இங்கே இந்த இடத்திலே ஆண்டவர் என்னை அவன் இன்னும் சில வார்த்தைகளை சொல்ல ஏவுகிறார். அவன் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சபையிலே நீங்கள் என்றாவது ஒரு நாள் ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்து விட்டு, என்றாவது ஒரு நாள் ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்து விட்டு, என்னுடைய காலம் இன்னும் வரவில்லை என்று படுத்து கிடப்பீர்களானால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை நினைத்துக் கொண்டிருக்கலாம், ஏதோ ஒன்றை செய்து நான் கர்த்தருடைய ஊழியத்தை தாங்கலாம், ஏதோ ஒன்றை செய்து கர்த்தருடைய ஊழியத்தின் பகுதியில் செயல்படலாம். இல்லை பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற இந்த வேரோடு போ. பிள்ளைகள் இருக்கலாம், மனைவி இருக்கலாம், குடும்பத்தின் சூழ்நிலைகள் சரியில்லாமல் இருக்கலாம். ஆனால் பிரைஸ் தி லார்ட், நீ எழுப்பி போகும் பொழுது, நீ எழுப்பி போகும் பொழுது அத்தனை சத்துருக்களும் உன் காலில் விழுந்து போவதை காணும்படி கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை மட்டும் வாசித்து ஜெபிக்க போகிறோம். வாசியுங்கள். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்தில் நாம் நாம் ஜெபிக்க போகிறோம். ஒன்றை மறுபடியுமாய் சொல்லுகிறேன். அவன் ஸ்தோத்திரம், கர்த்தர், அவன் ஸ்தோத்திரம், தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். தமது ஜனத்திற்கு கர்த்தர் பலன் கொடுப்பார். இந்த வேளையில் எல்லாரும் அவன் முழங்கால் படியிட்டு அவன் ஸ்தோத்திரம், அவன் ஆண்டுடைய சமூகத்திலே ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, உடைய சமூகத்திலே வந்திருக்கிறேன் ஆண்டவரே, உடைய பலத்தினால் என்னை கட்டும் ஆண்டவரே, உடைய பலத்தினால் என்னை கட்டும். சில காரியத்தை சொன்னேன் உங்களுக்கு. அவன் காலேபு தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் ஸ்தோத்திரம் அறிக்கையிட்டான், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று அறிக்கையிட்டான். அவன் அந்த காலேபு சொன்னான், அவன் பிரைஸ் தி லார்ட், உரிமையோடு சொன்னான், நான் அதை சுதந்தரித்துக் கொள்ளுவேன். அந்த காலேபு அவன் பிரைஸ் தி லார்ட் விசுவாசத்தோடு அறிக்கையிட்டான். அவன் பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அவன் அதே அவன் ஸ்தோத்திரம் பிரைஸ் தி லார்ட் கிதியோன் தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் ஸ்தோத்திரம் கர்த்தரை நம்பி அவன் எழுப்பி புறப்பட்ட பொழுது மீதியானவர்கள் விழுந்தார்கள், சத்துருக்கள் மடங்கடிக்கப்பட்டார்கள், சத்துருக்கள் அழிந்து போனார்கள். தேவ பிள்ளையே, இன்றைக்கு ஒரு பெரிய சேவை உனக்கு முன்பாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஏதோ ஒரு காரியம் உனக்கு சவாலாய் நின்று கொண்டிருக்கிறதே, ஏதோ ஒரு காரியம் உனக்கு சவாலாய் நின்று கொண்டிருக்கிறதே. பார்ப்போம், என்ன செய்வாய் என்று பார்ப்போம், நீ எப்படி செயல்படுவாய் என்று பார்ப்போம். சவால் விடுகிற அந்த கூட்டத்திற்கு எதிராக நீ இப்பொழுது சொல்லு, இந்த இடத்திலே அறிக்கை பண்ண ஆரம்பிங்க. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இந்த வேளையில் நீங்கள் சொல்ல சொல்ல அவன் பலவீனமா இருக்கலாம், அது வியாதியா இருக்கலாம், அது சில சூழ்நிலைகளா இருக்கலாம். நீங்கள் சொல்ல சொல்ல உங்க சரீரத்துல, உங்க குடும்பத்துல கர்த்தர் ஜெயத்தை கட்டளையிடுகிறார். ஓ ரபா ஷபா இடவலவரவா, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுக்கிறார். அவன் கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். ஒரு தேவ பலனை தம்பி நீ பெற்றுக்கொள். ஆமென். ஓ ரிபா ஷபா இடவா கவலவரவா. ஆமென். இதுவரை நீ சொல்லியிருக்கலாம், என்னால முடியாது, எனக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவர் சபையே உன்னை பார்த்தே சொல்லுகிறார், உன்னால முடியும், உன்னால முடியும். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார்,
பண்ணும்படியாய், தேவனுக்கு ஜனங்களை ஆயத்தமாக்கும்படியாய் நீ எழுப்பி புறப்படுவாயானா, நீ எழுப்பி புறப்படுவாயானா, இன்றைக்கு கர்த்தர் உன்னை பலவான் கையில் உள்ள அம்பை போல ஒரு சத்துருக்களை அழிக்கும்படி பலவானாக இயேசு உன்னை அவர் கையில் எடுப்பா, பயன்படுத்துவா. நீ ஆசீர்வாதமா இருப்பாய், நீ மேன்மையா இருப்பாய். துன்பம் தொடாது, பிரச்சனைகள் நெருங்காது, போராட்டங்கள் தொடாது. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார்.